நடக்கும் ஒவ்வொரு குழப்பத்திற்கும் பின்னணியில் சித்தார்த் இருக்கிறான் என்பது யாருக்கும் தெரியாது. அவன் அந்த குடும்பத்தோடு ஒருவனாகவே வாழ்கிறான். ஒருநாள் மாலை ரேஷ்மாவின் தம்பி நிதின் தன் அறையில் தலையில் கை வைத்து அழுது கொண்டிருக்கிறான். உள்ளே நுழையும் சித்தார்த் மிக ஆறுதலாக அவன் தோள் மீது கை வைக்கிறான். என்னடா நிதின், ஏன் அழுதுட்டு இருக்க? நிதின் கண்களை துடைத்துக் கொண்டு, இல்ல அண்ணா, நந்தினி என்னை ஏமாத்திட்டா. அவ வேற ஒருத்தனை லவ் பண்றேன்னு முகம் சுளிக்காம சொல்றான்னா என்று குமுறுகிறான். சித்தார்த் ஒரு ஏளன சிரிப்பை உள்ளுக்குள் மறைத்துக் கொண்டு, அதுக்கு ஏண்டா அழுவுற? உன்னை வேண்டான்னு சொன்னவளை அப்படியே விட்டணுமா? ஒரு பாடம் புகட்ட வேண்டாமா என்கிறான். இல்ல அண்ணா, நான் அவளை உண்மையா காதலிச்சேன். சரி விடு, இப்போ கடைசியா ஒரு முறை அவளை நம்ம ரூமுக்கு வர சொல்லு. இன்னைக்கு என் பார்த்தேன்னு சொல்லி கூப்பிடு. ஒரு ஃபேர்வெல் பார்ட்டி மாதிரி முடிச்சிடுவோம் என்று மூளையை சலவை செய்கிறான் சித்தார்த். சித்தார்த் சொன்னது போலவே ஒரு பெரிய பார்ட்டி நடக்கிறது. ஆனால் அந்த பார்ட்டி சித்தார்த்துடையது அல்ல, வேறொருவருடையது. அங்கே சித்தார்த் ஒரு சாதாரண வெயிட்டர் போல வேடமிட்டு வேலை செய்கிறான். நந்தினி நிதின் அழைப்பை ஏற்று அங்கே வருகிறாள். சித்தார்த் நைசாக ஒரு டோஸில் மயக்க மருந்தை கலந்து நிதினிடம் கொடுக்கிறான். இந்தா, இதை அவகிட்ட கொடு. அவ குடிச்சதும் ரூம் நம்பர் 77-7-2 கூட்டிட்டு போ. அப்புறம் உனக்கு தெரிந்ததுதான். ஆனா ஒன்னு, இந்த அண்ணனை மட்டும் மறந்துடாதே என்று வக்கிரமாக சொல்லி அனுப்புகிறான். ஹோட்டலின் அந்த நீளமான தாழ்வாரத்தில் நிசப்தம் நிலவியது. அறை எண் 777. அந்த எண்கள் ஒரு மர்மமான அழைப்பை விடுப்பது போல மின்னின. நிதின் மயக்க நிலையில் இருந்த நந்தினியை தன் தோள்களில் தாங்கியபடி கதவை திறந்தான். உள்ளே நுழைந்ததும் ஒரு விதமான நறுமணம் அவன் நாசிகளை துளைத்தது. அது சித்தார்த் ஏற்கனவே ஏற்பாடு செய்திருந்த ஒரு மயக்கும் வாசனை திரவியம். நிதின் கதவை தாழிட்டான். அந்த கிளை சத்தம் ஒரு பெரிய விபரீதத்தின் ஆரம்பம் என்பதை அவன் உணரவில்லை. மெத்தையில் நந்தினியை மெல்ல கிடத்தினான். சித்தார்த் கொடுத்த அந்த ஸ்பெஷல் பானம் நந்தினியின் இரத்தத்தில் ஒரு காட்டுத்தீயை மூட்டியிருந்தது. அவள் வழக்கமான நந்தினியாக அங்கே இல்லை. அவளது கண்கள் லேசாக திறந்திருந்தன. ஆனால் அதில் ஒரு போதையும் சொல்ல முடியாத ஒரு ஏக்கமும் கவிழ்ந்திருந்தது. நிதின் அவளது அருகில் அமர்ந்தான். அவனது மனதில் வன்மம் கனன்று கொண்டிருந்தது. என்னை ஏமாத்திட்டு வேற ஒருத்தன் கூட போவேன்னு சொன்னியேடி, இப்போ சொல்லு, இப்போ உன்னை யாரு காப்பாத்துவா என்று ஆவேசமாக கத்தினான். ஆனால் நந்தினி பயப்படவில்லை. மாறாக அவனது சட்டையை பலமாக பற்றி இழுத்து அவனை தன் பக்கம் சாய்த்தாள். நிதின், ஏன் இவ்வளவு கோபம்? இந்த கோபத்தை என்கிட்ட வேற மாதிரி காட்டு என்று அவள் போதையில் உளறினாள். அவளது அந்த வார்த்தைகள் நிதினின் நரம்புகளை துடைக்கச் செய்தன. நிதின் அவளது கழுத்தில் தன் முகத்தை புதைத்தான். அவனது மூச்சு காற்று சூடாக அவளது தோளில் பட்டபோது நந்தினி சிலிர்த்தாள். நிதின் அவளை ஒரு பொருளாக கருதி தன் ஆதிக்கத்தை செலுத்தத் தொடங்கினான். அவனது ஒவ்வொரு அசைவிலும் ஒரு வேகம் இருந்தது, ஒரு பிடிவாதம் இருந்தது. அவன் அவளது ஆடைகளை மெல்ல கலைக்கத் தொடங்கினான். நந்தினி அதற்கு தடையாக இருக்கவில்லை, மாறாக அவனது வேகத்திற்கு ஈடுகொடுத்தாள். நிதினின் கைகள் அவளது வளைவுகளில் விளையாட நந்தினியின் முனகல்கள் அந்த அறையின் அமைதியை கலைத்தன. காதல் தோல்வியால் ஏற்பட்ட அந்த வலி இப்போது ஒரு காம தாண்டவமாக மாறியிருந்தது. நீ எனக்கு மட்டும்தான், புரியுதா என்று நிதின் அவளது காதோரம் கத்தினான். நந்தினி அவனது முதுகில் தன் நகங்களால் கீறி தன் சம்மதத்தை தெரிவித்தாள். நிதின் காட்டிய அந்த மிருகத்தனம் அவளுக்கு ஒரு புதுவிதமான போதையை தந்தது. அவள் இதுவரை பார்த்திராத ஒரு நிதினை இன்று கண்டாள். இருண்ட அறையின் ரகசியங்கள். அறைக்குள் இருந்த அந்த மங்கலான சிவப்பு வெளிச்சத்தில் இருவரது உடல்களும் வியர்வையில் நனைந்து மின்னின. நிதின் ஒரு வேட்டைக்காரனை போல அவளை கையாண்டான். நந்தினியின் உடல் வளைந்து நெளிந்து அவனது ஒவ்வொரு தாக்குதலுக்கும் பதில் கொடுத்தது. அந்த அறையில் இருந்த ரகசிய கேமரா நிதினின் அந்த ஆக்ரோஷமான ஆதிக்கத்தை ஒவ்வொரு நொடியும் பதிவு செய்து கொண்டிருந்தது. சித்தார்த் வெளியே இருந்து இதை பார்த்து கொண்டே, நிதின், நீ இவ்வளவு சீக்கிரம் என் வலையில விழுவேன்னு நினைக்கல என்று வக்கிரமாக சிரித்தான். நிதின் தன்னை ஒரு ஆணாக நிலைநிறுத்திக் கொள்ளும் வேகத்தில் நந்தினியை முற்றிலும் நிலைகுலைய செய்தான். நந்தினிக்கு அந்த நிமிடங்கள் ஒரு விடுதலையை தந்தன. நிதினின் ஆதிக்கம் அவளுக்கு ஒரு பாதுகாப்பான உணர்வை தந்தது போல அவள் அவனை இறுக்கமாக தழுவிக்கொண்டாள்.
இருவரது மூச்சு காற்றும் ஒன்றோடொன்று கலந்து அந்த அறையின் வெப்பத்தை இன்னும் அதிகரித்தது. நிதின் அவளை பாடாய்படுத்தினான். ஆனால் நந்தினி அதை ஒரு சுகமாகவே அனுபவித்தாள். நேரம் செல்ல செல்ல இருவரது வேகமும் உச்சத்தை எட்டியது. நிதின் தன் காதலில் தோற்ற அந்த வலியை இன்று அவளது உடலில் ஒரு வெற்றியாக மாற்றிக்கொண்டான். நந்தினிக்கு நிதின் தான் பெஸ்ட் என்ற எண்ணம் அடிமனதில் ஆழமாக பதிந்தது. நிதின் இன்னும் இன்னும் என்று அவள் அவனது வேகத்தை தூண்டினாள். கடைசியில் இருவரும் களைப்பில் ஒருவரையொருவர் கட்டியணைத்தபடி மெத்தையில் சரிந்தனர். நந்தினி நிதினின் மார்பில் தலை சாய்த்து, நிதின், நீ இவ்வளவு ராம்னு எனக்கு தெரியாது. இனி நான் உன்னை விடமாட்டேன் என்று கிசுகிசுத்தாள். நிதின் ஒரு வெற்றியாளனை போல சிரித்தான். அவர்கள் இருவரும் அந்த நிம்மதியில் கண்மூட முயன்றபோதுதான் அந்த சத்தம் கேட்டது. தொட் தொட் தொட். நிதின் திடுக்கிட்டு எழுந்தான். அவனது இதயம் வேகமாக துடிக்கத் தொடங்கியது. நந்தினி பதற்றத்தில் தன் ஆடைகளை சரி செய்து கொண்டாள். நிதின் மெல்ல கதவை நோக்கி நடந்தான். கதவை திறந்ததும் அவனுக்கு பேரதிர்ச்சி காத்திருந்தது. அங்கே நிற்பது சித்தார்த் மட்டுமல்ல, அவனது கையில் ஒரு ஐபேட் இருந்தது. அதில் இப்போது நிதின் மற்றும் நந்தினி செய்த அனைத்தும் லைவ் ஆக ஓடிக்கொண்டிருந்தது. பார்ட்டி சூப்பரா இருந்துச்சு நிதின். ஆனா இந்த வீடியோவை இப்போ உங்க அக்காவுக்கு அனுப்பிட்டா என்ன ஆகும்னு யோசிச்சியா என்று சித்தார்த் ஒரு நரி சிரிப்பு சிரித்தான். நிதின் அப்படியே உறைந்து நின்றான். நந்தினி அறையின் மூலையில் முடங்கினாள். சித்தார்த்தின் உண்மையான ஆட்டம் இப்போதுதான் தொடங்குகிறது.